ஹாய்ங்க. இன்றைக்கி என்ன நோட்டிஃபிகேஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வந்து நமக்கு தெரப்பேட்டிக் அசிஸ்டன்ட் மேல் அண்ட் ஃபீமேல் வேக்கன்சிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து இந்த எம்ஆர்பியில் வந்து 1000 வேக்கன்சிஸ் கிட்ட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கங்க. இது அதே இல்லை, இது புதுசாக அடுத்து வந்து விட்டிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் ப்ராசஸில் இருக்குது. இது வந்து அதுக்கு அடுத்து இப்போ விட்டிருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். இந்த தெரப்பேட்டிக் அசிஸ்டன்ட் மேல் அண்ட் ஃபீமேலுக்கு என்னென்ன இதை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸை நம்ம இப்போ பார்க்கலாங்க. வேக்கன்சிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மேலுக்கு தெரப்பேட்டிக் அசிஸ்டன்ட் மேலுக்கு 4 வேக்கன்சிஸும் ஃபீமேலுக்கு 2 வேக்கன்சிஸ் இருக்கும். அதுவுமே கேட்டகரி வைஸ் ஸ்ப்ளிட்டப் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் வந்து 22ஆம் தேதி ரிலீஸ் ஆகிருக்கு, ஜனவரி 22. லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் வந்து February 11th வரைக்கும் நமக்கு டைம் இருக்குங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். ஸோ 11th வரைக்குமே நமக்கு டைம் இருக்குது. ஆஃப்லைனாக தான் நீங்கள் ஒரு 5 டேஸ்க்கு பிஃபோராக நீங்கள் அப்ளை பண்ணால் தான் அங்கே ரீச் ஆகும். இது ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். ஸோ யோசிச்சு இன்ட்ரெஸ்டட் அண்ட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. லெவல் ஆஃப் பே பார்த்தீங்க அப்படின்னா லெவல் 4 18,000லேருந்து 56,900 வரைக்கும் நமக்கு சேலரி கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. ரிசர்வேஷன் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கம்யூனிட்டி வைஸ் ரிசர்வேஷன்ஸ் எல்லாத்துக்கும் இருக்கும் இல்லைங்க. அது யூஸ்வலாக எப்பயும் நடக்கிற மாதிரி அதே தாங்க. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் கொடுத்துருக்காங்க. ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து கொடுக்கல. ஓசி கேட்டகரிக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓசி கேட்டகரி பர்சன் மட்டும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டை செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மற்றபடி மற்ற கேண்டிடேட்ஸ் யாருக்குமே வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஏஜ் கன்செஷன் வந்து ஒரு கேட்டகரி வைஸு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து கொடுக்காததுனால நம்ம அதை கன்சிடர் பண்ணிக்க தேவையில்லைங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 2.5 years கோர்ஸ் ஒன்று டிப்ளமோ இன் நர்சிங் தெரப்பி, அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். அதை முடிக்காத எந்த பர்சனுமே வந்து இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் கிடையாது. அந்த 2.5 years கோர்ஸு டிப்ளமோ இன் நர்சிங் தெரப்பி முடித்தவங்க மட்டும்தான் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வந்து இந்த போஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் உங்களோட மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் தான். மார்க்ஸை வச்சு தான் மெரிட் லிஸ்ட் பண்ணி செலக்ட் பண்ண போகிறாங்க. மார்க்ஸ்க்கோட வெயிட்டேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் அந்த டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருப்பீங்களா, அது 50%, 12th வந்து 30%, 10th 20%. இந்த மார்க்கெலாம் வந்து அக்குமுலேட் பண்ணி தான் வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கப்புறம் எந்த எக்ஸாமோ எந்த இன்டர்வியூவோ உங்களுக்கு கிடையாதுங்க. அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இதுக்கான ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, SC ST விடோ இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்து 300 ஃபீஸுங்க. மற்ற எல்லாத்துக்கும் 600 ஃபீஸு. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. எல்லாமே ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன், ஆன்லைன் ஃபீஸ் பேமெண்ட். ஓகேங்களா. அந்த ஆன்லைன் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய அந்த வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க, mrb.in.gov.in. இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் லிங்க் கிடைக்கும். அந்த ஆன்லைன் லிங்க்கில் நீங்கள் போஸ்ட் நேம் செலக்ட் பண்ணி இதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா. அதில் வந்து நீங்கள் ஃபோட்டோ, சிக்னேச்சர் இதெல்லாம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாத்தையும் வந்து ரெடியாக வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இன்ட்ரெஸ்டட் அண்ட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸு இந்த போஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ஏதாவது உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் சொல்லுங்கள், நான் செக் பண்ணி சொல்கிறேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.